ச்சே, அடுத்த வாரம் வேறு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் வேறு இருக்குது. அதுக்கு கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி, அதுக்கு இருந்து நல்லா படிப்போம். ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்து நல்லா படிப்போம். ஏசப்பா, இனி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டில் எனக்கு நல்ல மார்க் வர நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு கிருபை செய்யணும். சரி, இந்த கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் வேறு மனப்பாடம் ஆகாது. எப்பப்பா காலங்காத்தாலேயே என்ன போர். சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்போம். டேய் டேய், என்னடா செய்கிற? நான் வீட்டில் தான்டா இருக்கேன். காலங்காத்தாலே நல்லா போர் அடிக்குதுடா. எங்கேயாவது போவோமாடா? சரிடா. நீ எங்கள் வீட்டுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போவோம்டா. சரிடா. டேய், எப்படிதான் இருக்க? டேய், நல்லா இருக்கேன்டா. டேய், எங்கேயாவது போவோமாடா? போவோம்டா. எங்கடா போடுறது? காலங்காத்தாலே நல்லா போர் அடிக்குது. படத்துக்கு போவோமாடா? போவோம்டா. காசுக்கு என்னடா பண்ணுறது? நம்ம ஃப்ரெண்டு இருக்காம்லாடா. டேய், அவனுக்கு ஃபோன் அடிடா. டேய், பேலன்ஸ் இல்லைடா. என்னத்துக்குடா நீலாம் இருக்க? சரி, அடித்து தொலைகிறேன். டேய், யார் தான் அங்கே படிக்க நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? போங்கடா துறை. டேய், கட் பண்ணிட்டான்டா. இன்னும் இருக்கா? அடிடா. ஒருவேளை எப்படி சவுண்டு கேட்குறது நம்ம ஃபோனாக இருக்குமோ? நம்ம ஃபோன் எடுத்தே பல வருஷம் ஆகுது. சரி, ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுதோம். காணலையே, எங்கே வச்சுன்னு தெரில. சரி, ட்ராயரில் தேடி பார்ப்போம். ஃபோனு கிடச்சிட்டு. சரி, யார் ஃபோன் அடிக்கான்னு பார்ப்போம். ஹலோ, யார் தான் ஃபோன் அடிக்கிறது? படிக்க நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது. டேய், நாங்கள் தான்டா. யாருடா? நாங்கள் யாருன்னு தெரியணுன்னா உடனே பார்க்குக்கு வாடா. சரிடா, நீங்கள் யாருடா? பார்க்குக்கு ஓடி வாடா. சரி, யாருன்னே தெரியாமல் ரொம்ப பேசிட்டோமா நம்ம? சரி, போ. அங்கே யாருடா? 2 பேர் வாழைப்பழத்துக்கு தோல் உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கிறானுங்க 2 பேர். சரி, அவனுங்க தான் ஃபோன் அடிச்சிருப்பானுங்களா இருக்கும். சரி, கூப்பிட்டு பார்ப்போம். டேய் 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 டேய், நீங்களாடா? ஆமாடா. நீங்களாடா ஃபோன் அடிச்சிங்க? நாங்களே தான் அடித்தோம். டேய், சரி, நிறுத்துங்க. என்ன வேணும்னு தெரியுது. எங்கே போகிறீங்க? படத்துக்கு போகிறோம்டா. சரி, எவ்வளோரூவா வேணும்? படத்துக்கு ஒரு 500, அவனுக்கு வாயில் போடுறதுக்கு ஒரு 500 மொத்தம் 1000 ரூபாடா. சரி, தாரேன். எதுக்குனால நல்ல இதுக்கே யூஸ் பண்ணுங்கடா. டேய், வாரியாடா? வேண்டாம், இருக்கட்டுடா. நீ போ போ போ. வேண்டாம், இருக்கட்டு. போ 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 போ. சரிடா, எதுக்குனாலும் நல்ல வழிக்கே யூஸ் பண்ணுங்க. சரி, படம் போட நீ எவ்வளோ நேரம் இருக்கு? நீ பார்ப்போம்டா. டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இன்னும் 1/2 மணிக்கூர் இருக்குடா. அது வரைக்கும் என்னடா பண்ணுறது? அதான் இருக்கவே இருக்கு. ஃபோன் இருக்குல்ல, அதில் கேம் விளையாடுவோம். வா. ஷப்பா, காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்ன ஒரு ஆனந்தம். கன்னியாகுமரியில் கடல் சீற்றம், திருவள்ளுவர் இறங்கி ஓட்டும். என்னடா நியாயம் இது? ஆஷே, மீன் தொட்டிக்குள் விழுந்த முதலை பலி. நியூஸு காலையில் இப்படி கன்றாவியா இருக்கு. மூடி வைப்போம். டேய், வாப்பா ராஜமணி, என்ன கொஞ்ச நாள் ஆளை காணோம்? வெளியூர் போயிட்டியா என்ன? இல்லைண்ணா 9 மட்டும் ஊரில் போயிட்டு வருவிய? இல்லைப்பா. உட்காரு. எங்க கீழையா? உட்காருப்பா, உட்கார். இங்கே அடிக்கிற வேலைக்கு எங்கே வெளியே வர முடியுது?
இந்த விஞ்ஞான உலகத்தில் புதுசு புதுசாக நோய்கள் வருது, அதான் நான் வீட்லேயும் முடங்கியிருக்கிறேன். என்ன விஞ்ஞானத்தை குறை சொல்லாதடா ராஜாமணி. என்னையா சொல்கிறீங்க? இப்போ நீ இவ்வளோ தூரம் ட்ரெஸ் பண்ணியிருக்கனா இது என்ன காரணம்? விஞ்ஞானம் தான் காரணம். என்னையா சொல்கிறீங்க? டிபி பேஷண்ட் நான் கொஞ்சம். ஆனால் மாத்திரம் வாங்கிட்டுட்டா? சரி, விஞ்ஞானத்தை உனக்கு எது தவறுன்னு தோணுது? எல்லாம் இந்த பாலா போன செல்ஃபோன் தாங்க ஐயா. காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கிறாங்களே இல்லையோ, ஃபோனை மட்டும் நல்லா தேய்க்கிறாங்க ஐயா. இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட ஆன்லைன் கிளாஸ்னே செல்ஃபோனில் வைக்கிறாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு கண் பாதிப்புலாம் வருது ஐயா. இதுதான் ஐயா நான் செல்ஃபோனை தப்புங்கிறேன் இந்த விஞ்ஞானத்தில். டேய் எந்திரி. மின்னமணி எதிரடா பேசுவ? மின்னமணி கடிதம் எழுதி தானே போவோம் உனக்கு மேலாம். ஆமாம் ஐயா. இப்போ பாரு ஃபோன் வந்தனால எவ்வளோ ஈஸியாக பேசலான்னு. ஃபோனை நீ குறை சொல்லாத ராஜாமணி. உட்கார். ஊர் பக்கம் ஊர் காக்காம இல்லை. ஐயா அன்னைக்கு எப்படி தலைப்பிச்சது எப்படி? என்னைய மாதிரி கன்றாவியாக தான் இருக்கு. வேலு நடக்க முடியல. மணி 10 ஆச்சு, என்ன ஒரு ஆள் கூட காணோம்? இதுக்கு முன்ன கொஞ்ச நாள் வந்திருக்குமே. ஐயோ அங்கே யாரோ மயங்கி விழுந்திருக்க மாதிரி இருக்கு ஐயா. இல்லை வாங்கி விழுந்துட்டு இவன்ட்டு போய் சொன்னேன் பேர். ஐயா அங்கே ஒரு ஆள் மயங்கி விழுந்திருக்கு ஐயா. ஐயா அங்கே அண்ணா அண்ணா என்ன இருக்கு என்ன இருக்கு எங்க என்ன பின்னாடி பின்னாடி. இதுதான் டிவியை கொஞ்சம் குறைச்சி போயிருக்குன்னு சொல்லுது. திரும்புங்க ஐயா. அண்ணா இவங்க எங்கே கிடாங்க? அண்ணா இருக்கான். இவன் வேற ஆளு பெருசா இருக்கான், தூக்கிடுவோமா? டேய் தம்பி, டேய் தம்பி, டேய் அவனுங்களை கூடுறா. டேய் தம்பி, டேய் டேய் தம்பி. ஐயா அவங்க வர மாதிரி தெரியலையா? அப்போ கேனையா வந்து தூக்கு. சரிங்க ஐயா. தம்பி சார் அப்படி சாப்பிட்டியாப்பா காலத்தை? இல்லை இனி சாப்பிட்டியா? உன்னை பார்த்தா பயமா இருக்கும் இந்த ஆளை பார்த்தா. ஆமாம். என்ன பார்த்தா ஏன் பயமா இருக்குது? முடி வச்ச காமராஜர் மாதிரி இருக்கிறீங்க. காலையில் சாப்பிட்டியாப்பா? இல்லை கஞ்சி குடிக்கணும். வீட்டில் சோறு போட மாட்டாவளோ? இல்லை அதுதான் பிள்ளை இவ்வளோ வாடி போய் இருக்கு. நீ வயலுக்கு போ, வட்டம் வச்சிருந்தாலும் அதை எடுத்துருவா. டெய்லியும் பழைய கஞ்சி தான் கொண்டு வரான்ப்பா. வாடு சோறு அனுபவம் உனக்கு. வேண்டாம் வேண்டாம், நான் எங்கள் யார் வீடு பழைய கஞ்சினாலும் வாங்க மாட்டேங்கான் பையன். என்ன பாருங்க, முருங்கைக்காயை தாரா மிளகானி பார்த்து எந்திரிச்சு போப்பா. நான் வீட்டு பெரியா அவரை பார்த்தா பயமா இருக்கு, நான் ஓடிடுறேன். பார்த்தீங்களா ஐயா? நம்ம ஒரு பையன் மயங்கி விழுந்துக்கிட்டு போகிறோம், அவனை ஃபோன்லேயே முழுகி இருக்கிறாங்க ஐயா. அதுவும் உண்மைதான். அவனால கூட இங்க. டேய் தம்பி, பெரிய கூப்பிடுறாங்க. யாரா அந்த பெரிய ஐயா? எங்க ஐயா. பெருசுனா மறுத்து பேசுறதும் சிறுசுனா கருத்து பேசுறதும் சகஜம் தான்டா. வா போவோம். இங்க எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறள் சொல்லுங்கடா பாப்போம். செல்போனில் சிறந்த போன் ஐபோன், அப்போன் செல்போனில் எல்லாம் தலை. என்னடா சொல்றானுங்க? திருக்குறள் சொல்ல சொன்னா புதுக்குறள் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஐயா நான் படித்த திருக்குறள் இப்படி இல்லையா. ஒரு பையனை கூப்பிட்டு இது திருக்குறளான்னு கேட்போம். டேய் தம்பி இங்க வாடா. டேய் தம்பிங்க வரேன் வரேன் வரேன். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அதே எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பாப்போம். எங்க கழுத்து பிடிக்கிற. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சரி இவனை ஒரு திருக்குறள் சொல்றானுங்க, என்னன்னு கேட்டு சொல்லு. சொல்றா. செல்போனில் சிறந்த போன் ஐபோன், அப்போன் செல்போனில் எல்லாம் தலை. மறுபடியும் இந்த பைகளின் என்ன? இது பாரதியார் திருக்குறள். ஓய் உனக்கு ஏதாவது தெரியுவா? இவன் அதிகமால போங்க. நான் எனக்கு ஒன்று தெரியும். துப்புக்கு துப்பு தூ. எல்லாருக்கும் சொல்லு. துப்புக்கு துப்பு தூ. நன்றாய். இந்த இவனை தூக்கி தூர ராஜாமணி போடா. உங்க அம்மா அப்பா என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்கிறாங்க? கூலி வேலை தான் பார்க்காங்க. சரிதான். ஆமாம், கூலி வேலை பார்த்து நீங்க என்ன திருந்தலையாடா? இப்படி இருக்காங்களா? ஃபோனை பார்த்துட்டு வேண்டாம்ல? வேணுமா? எவ்வளோ ரூபா இருக்கும்? ஆக்கர் கடையில் போட்டால் யாருமா? என்னங்க வளரவே இல்லை. டேய் கிளவா போனா கூடா. உனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது. பெரிய என்னடா வாடா கூட நீ பேசுற? என்னடா பெரிய ஐயா சின்ன ஐயா? டேய் இப்பெல்லாம் பேசப்படாத, இதெல்லாம் தப்புடா. அப்பா அம்மா சொல்லி தரலையாடா? வேலைக்கு போயிடுவாங்க.
அவள் வீட்டில் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருப்பீங்க? கேம் விளையாடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு கேம் விளையாடுவீங்க? 1லேருந்து 3 மணிக்கு சரி, அந்த பையன் மயங்கி விழுந்து கிடந்தாம்ல, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்கேருந்து? கூட கூட காதை கேட்கல. யார் மயங்கி விழுந்திருந்தா? காதில் மெய்யாடா அடைச்சிட்டு இருந்தா உனக்கு? யார் மயங்கி விழுந்திருந்தா? வானத்தில் பூரா பறவையா மாடம். என்னையாடி, இனிமையாவது நல்லா புத்தகத்தை படித்து ஞானத்தை வளர்த்துக்கப்பா. இது என்னதுங்க ஜாக்கெட் மாதிரி போட்டு இருந்துருக்கு? என்ன இல்லை இது என்னது மக்கா? இங்கே ரோட்டில் எடுத்து தூக்குனியோ? சார் ஐயா, அதை கலத்துனா பேண்டு உறிஞ்சிடும், கலத்திடுவாங்க. மண்டே ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்த மாதிரி. இதுதான் ஐயா ட்ரெண்ட் இப்போ. கண்டா ட்ரெண்டா? சரிப்பா, இனிமையாக நல்லா படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஆமாண்டா, இவர் சொல்கிறதும் சரிதான். அதனால நம்மளும் இந்த டெஸ்ட் முடிகிற வரைக்கும் படிப்போம். ஆமாடா, நம்ம செல்ஃபோன் பார்த்துட்டே படிப்போம்டா. உனக்கு புத்தி திருந்தல, அப்படிதானடா? இன்னும் நாடகமே முடியல, முடிச்சுட்டு போவாங்களே வேகமாக. பாத்தியா இப்போ உள்ள பசங்க எவ்வளோ ஞானமாக இருக்கிறானுங்க. சொன்னோன்னே புரிஞ்சுட்டானு பார்த்தியா? ஆமாய்யா. உனக்கு தான் முத்தி போன மூளை எங்கே புரியும் உனக்கு? புரிஞ்சுட்டுங்க. மூளை கடையிலேயா வாங்க முடியும்? உங்கள் வீட்டில் கொடுக்குறியா? இல்லையா, நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள் வாங்க. சரியா, அதனால் நீங்கள் நம்ம செல்ஃபோன் நோண்டாதுங்க, பத்திரமா போங்க. சரிங்களா? அதனால் செல்ஃபோனில் நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம்.